நமது அஸ்ட்ரோ சேனலுக்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நான் செந்தில்குமார், என்னுடன் பிபாரிஸ். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ராசி பலன்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா துலாம் ராசி வரைக்கும் உள்ள பலன்களை நம்ம இதுவரைக்கும் பார்த்திருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா விருச்சக ராசி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசியில என்னென்ன பலன்கள் இந்த மாசி மாதத்தில் நடக்க போகுது, குறிப்பா ஆங்கில தேதியில பாத்தீங்கன்னா பிப்ரவரி 13ல இருந்து மார்ச் 14 வரைக்கும் உள்ள இந்த இடைப்பட்ட காலத்துல என்னென்ன பலன்கள் அந்த விருச்சிக ராசிக்கு நடக்கும் அப்படிங்கறத நம்ம விரிவா பார்க்க இருக்கோம். குறிப்பா பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரம், அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம், இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு உரியவங்களும் இந்த பலன்கள் பொருந்தும். விருச்சக லக்கணம், விருச்சக ராசி பலன்கள். விபாரிஸ் வணக்கம். வணக்கங்கண்ணா. ஸோ விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்கணத்துக்கு மாசி மாசம் அப்படிங்கும்போது கும்ப ராசிக்கு சூரிய பகவான் போயிட்டு சேருவாரு. மாசி மாசத்துல கும்ப ராசியில தான் ஃபுல்லாவே சூரியன் பகவான் இருப்பாரு. இந்த டைம் பாத்தீங்கன்னா ராகு ஆல்ரெடி நமக்கு கோச்சாரத்துல இப்ப ராகு இது எங்க பயிற்சியா இருக்காங்க போகும்போது ராகு கும்ப ராசியில பயிற்சியாகி போயிட்டு இருக்காரு. சூரியனும் ராகும் அங்க செயற்கை ஆக போறாங்க. ஸோ சூரியன் ராகுவோடய கேதுவோடய செயற்கை ஆகும்போது கிரகணம் வரும். ஸோ பிப்ரவரி 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிரகணம் வருது. ஆக்சுவலி சூரிய கிரகணம். ஓகே. ஸோ இந்த கிரகத்தோட பாத்தீங்கன்னா புதன் வக்கரமாயி கும்ப ராசியில போவார் இதே டைம்ல இந்த மாசி மாசத்துல. ஓகே. சுக்கிரன் இருக்காரு கூட. அடுத்து செவ்வாயும் பாத்தீங்கன்னா இங்க கும்ப ராசிக்குள்ள போறாரு. ஸோ கூட்டு கிரக சேர்க்கை கும்ப ராசியில் நடக்குது. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சக லக்கணம் விருச்சக ராசிக்கு 4ஆம் வீட்டுல நடக்குது. 4ஆம் வீடுங்கிறது வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்டது. ஓகே. ஸோ இப்ப விருச்சக ராசி விருச்சக லக்கண பீப்புள் ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்னு இருந்தாங்களா, இல்ல வீடு, வண்டி, வாகனம் வாங்குறதுக்கு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அது இந்த மாதம் உகந்தது கிடையாதுன்னு வச்சுங்களேன், சரியில்லை. ஓகே. ஏன்னா செவ்வாய் ராகு உள்ளுக்கு போறதுனால வாஸ்து தோஷம் இருக்கிற இடத்துல நம்ம போய் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதுவும் இல்லாம இடம் சரியான இடம் அமையாது. சரியா? ஏன்னா புதன் வக்கரமாகிறார், அங்க கொஞ்சம் பிரச்சனைகள் கூடிய இடமா தான் இருக்கும். அதனால வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்டதுல வாங்குறது இந்த மாசி மாசத்தை தவிர்த்துறது ரொம்ப நல்லது விருச்சிக லக்னத்துக்கு. ஓஹோ. தாயார் அப்படி 4ஆம் வீட்டு தாய் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. தாய் ஸ்தானத்துல இந்த கிரகம் நடக்குது. அம்மாவோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு கவனம் தேவை. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராவல்ல ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் டிராவல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு 4ஆம் வீட்டுல இந்த கிரகம் நடக்கிறதுனால வண்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல வண்டி ரிப்பேர் ஆகுறதோ, இந்த மாதிரி வண்டிக்கு ஒரு செலவுகள், செலவுகள் பண்றதோ அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் வரலாம். ஓகே. வேலை தாயாருக்கு மருத்துவ செலவுகள் கூட கொடுக்கலாம். ஓகே, ரைட். விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு தொழில் வேலை எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தோட கணவன் அல்லது மனைவிக்கு வேலை புதுசா ஒரு வேலை கிடைக்கிற அமைப்பு இருக்கு. ஓ சூப்பர். இந்த மாசத்துல மாசி மாசத்தை பொறுத்த அளவுக்கு ஓகே. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா விருச்சிக லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கேது 10ஆம் வீட்டுல போயிருக்கறதுனால வேலையில இடைஞ்சல்கள் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. வேலை பிடிக்காம வேலை செஞ்சு அந்த வேலையில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எனக்கு கேது 10ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கறதுனால கேது 10ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகி போயிட்டு இருக்காரு. சோ இந்த இது பாத்தீங்கன்னா வேலையில ஒரு வேலையினால ஒரு மன நிம்மதி இழக்கலாம். சோ அந்த மாதிரி தான் இருக்கு. சோ வேலைக்கு ரொம்ப சிறப்புன்னு நம்ம சொல்லக்கூடிய டைம் கிடையாது இது. பள்ளி மாணவர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? பள்ளி மாணவர்களுக்கு பொறுத்தளவுக்கு அதான் பள்ளி மாணவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. எஜுகேஷன் பொறுத்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. எஜுகேஷனுக்கு 5ஆம் வீட்டுல சனி போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு. பள்ளி மாணவர்களுக்கு ப்ரெஷர் இருக்கும், ஸ்டடி ப்ரெஷர் இருக்கும். பட் இருந்தாலும் இது அந்த அளவுக்கு நெகட்டிவா ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ குரு பயிற்சி அடுத்து வர்றது நல்லா இருக்குது. 9ஆம் வீட்டு குரு பயிற்சி இன்னும் ஒரு கடந்த சில மாதங்கள்ல வரப்போகுது. ஜூன் மாசம் வரப்போகுது 2026ல. படிப்பு பொறுத்தளவுக்கு இது டிஃபிகல்ட்டான டைம் கிடையாது. அருமை அருமை, சிறப்பு. அதே நேரத்துல நமக்கு இந்த மாசி மாதத்தை தாண்டிட்டோம் அப்படின்னா அடுத்த சில மாதங்கள்ல குரு பயிற்சியும் விருச்சிக ராசி மேல குருவோட பார்வை விலை இருக்கு. விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசியும் குரு பார்வைக்கு உட்பட்டதாக மாறி குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கு இணங்க நல்ல மாற்றங்களை விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசியில சந்திப்பாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு படிச்சுட்டு இருந்தாங்கன்னா விருச்சிக லக்கணத்துடைய குழந்தைகள் உங்களுக்கு நல்லா படிச்சுட்டு வெளியூர் போறவங்க வெளியூர் போகலாம். ஸோ வெளிநாடு சம்பந்தப்பட்டவங்க போய் ட்ரை பண்றாங்கன்னா வெளிநாட்டு போறவங்க போகக்கூடிய அமைப்பு உண்டு. குழந்தைகள் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருந்தாங்கன்னா அந்த படிச்சு முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வெளிநாட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. சிறப்பு சிறப்பு. குழந்தைகளுக்கு கொஞ்சம் விரைவு செலவுகள், படிப்பு ரீதியான விரைவு செலவுகள், இந்த மாதிரி விரைவு செலவுகள் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த டைம்.
ஓகே. ஃபைனான்ஸ் சம்பந்தமா எப்படி இருக்காங்க? ஃபினான்ஸ் எப்படி இருக்கு? பொருளாதாரம் அவங்களுக்கு? ஃபினான்ஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டு குரு வந்து 8ல போயிருக்காரு. அப்படிங்கும்போது ம். குருவோட பார்வை இருக்கு. இருந்தாலுமே ம். ஒரு சுமாரான பொருளாதார நிலையில தான் இருக்கு. ஓ! சரி. இப்ப இருக்கக்கூடிய டைம் பொறுத்த அளவுக்கு. ஓகே. இப்ப விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும், ப்ராப்பர்ட்டீஸ் ஏதாவது வாங்குறதா இருந்தாலோ, இல்ல வீடு மாற்றம், வீடு அந்த மாரி விஷயங்கள், வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்துல வீடு புதுசா வாங்குறதா இருந்தா, இந்த வாஸ்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கோம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைகள் படிப்புல வந்து சற்று சிரமங்கள் இருந்தாலும், அவங்க வந்து பாத்தீங்கன்னா, சமாளிக்கும் வகையிலேயே படிப்பு வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிட்டிருக்கோம். படிச்சு முடிச்சு வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கான அற்புதமான மாதமா இந்த மாசி மாதம் இருக்கிறதுங்கிறத நம்ம குறிப்பிட்டோம். அதோடு இல்லாம பாத்தீங்கன்னா, விருச்சக ராசி, விருச்சக லக்கணத்தை சேர்ந்த பார்ட்னர்ஸ் அவங்களுடைய கணவனோ இல்ல மனைவிக்கோ வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு அற்புதமான தகவலை நம்ம பகிர்ந்திருக்கோம். விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீட்டுல கேது போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த அடிப்படையில வேலையில சற்று வந்து சுணக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து படிப்படியா ராகு கேது பயிற்சிக்கு பிறகு அல்லது குரு பயிற்சிக்கு பிறகு அந்த நிலை மாறும் அப்படிங்கறத நம்ம வந்து நிகழ்ச்சி மூலமா சொல்லியிருக்கோம். நேயர்களுக்கு இந்த வேற ஏதாவது சொல்லணுமா விவா நம்ம அவ்வளவுதான். நேயர்களுக்கு? ஓகே. நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நாங்க நம்புறோம். தொடர்ந்து இது போல நல்லது ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.